ஒரு குவார்டர் விலை எவ்வளவு? எவ்வளவு ஒரு குவார்டர் விலை? 150 ரூபா. 150 ரூபா குவார்டருக்கு ஒத்த ஓட்டை விற்கிறதுக்கு நீ முடிவு பண்ணலாமா? சரி, குவார்டருக்கு தான் நீ ஓட்டை விற்கிற முடிவு பண்ணிட்டா, ஏன் ஒத்த குவார்டருக்கு விற்கிற? நீ வருஷம் முழுக்க குடிக்கிற, குடிச்சாதான் உனக்கு தூக்கம் வருது, குடிக்கலாம் தூக்கம் வராது. ஒரு வருஷத்துக்கு 365 நாள், அப்போ 150 ரூபாய் இன்று 365 54,000 ரூபாய் வருது. அப்ப 5 வருஷம் கணக்கு பண்ணா 2,73,750 ரூபாய் வருது. நான் தெரியாம கேட்கிறேன், ஒரு கோட்டுக்கு நீ ஓட்ட விற்காத 2,73,750 ரூபாய் எவன் கொடுக்கிறானோ அவனுக்கு ஓட்ட போடு. எவனும் தரலன்னா மைக்கு சின்னத்துல ஓட்ட போடு. ஒத்த ஓட்டுக்கு வித்து கோட்டரை அசிங்கப்படுத்தாத, ஒன்னையும் அசிங்கப்படுத்தாத. நான் மது குடிப்பவனை ஆதரிப்பவன் அல்ல. மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் உடலுக்கும் கேடு என்பதை உணர்ந்தவன் தான், மாற்றுக்கிறது இல்ல. ஆனா நீ கோட்டருக்கு தான் விற்பேன், பிரியாணிக்கு தான் விற்பேன், நான் வீட்டுல கூடிய அண்டா குண்டா தோடு தொங்கட்டா இப்படிக்கு தான் விற்பேன் விற்காத. ஒரு எரும மாடுக்கு பாருங்க, எரும மாட்டின் விலை 80,000 ரூபாய், ஒரு கழுதையின் விலை 60,000 ரூபாய். பன்னி இருக்கு பாருங்க, கருப்பு பன்னியின் விலை 35,000 ரூபாய். ஜெர்மன் செப்பர்டு நாய் இருக்கு பாருங்க, நாய் அது 15,000 ரூபாய். நான் தெரியாம கேட்கிறேன், ஒரு எரும மாட்டுக்கும் ஒரு கழுதைக்கும் ஒரு பன்னிக்கும் ஒரு நாய்க்கும் இருக்கிற மதிப்பு இந்த மனுஷ பைய ஓட்டுக்கு இல்லையாடா? 2,000 ஓவாக்கி போய் விற்கிற. ஒரு நாயை விட, பன்னியை விட, கழுதையை விட, எரும மாட்டை விட நீ கேவலமா போயிட்டியா? கேளு, யார்கிட்ட கேட்கிற? அண்ணன் தானே கேட்கிற, நிறைய கேளு. 10 லட்சம் கேளு, ஒரு ஓட்டுக்கு 10 லட்சம் கேளுங்க. ஏங்க இந்த டீ கடையில் நிக்கிறீங்க, நான் அருமையா இருந்துச்சு டீ கடை, டீ அருசா. உண்மையிலே தமிழ்நாட்டிலேயே திருவற்றியூர்ல தான் இப்படி ஒரு டீயை குடிச்சுக்கோங்க. உண்மையிலே நல்ல டீங்க. டீ கடைக்கு ஒரு ப்ரொமோஷனே பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த டீ கடையில் நிக்கிறோம். அந்த டீ ஒருத்தர் ஓசியில் துரைமுருகன் இந்த டீயை குடிங்க அப்படின்னா, எனக்கு நீட்டி வாங்கி தர, நீ யாரு அப்படின்னு கேட்டா, நான் நல்லவன், குடுங்க, எப்படி இருக்கு, நல்லா இருக்கல, பெரியம்மா சித்தப்பா நல்லா இருக்கா, வாயில போட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஓசியில டீ வாங்கி கொடுக்குறேன், நான் குடிக்கிறோம்னா என்கிட்ட அவன் பெருசா எதையோ ஏமாத்த போறான். 5 ரூபா 8 ரூபாய் 10 ரூபாய் டீயை வாங்கி கொடுத்துட்டு என் கிட்னியை களவாங்க போறான்னு அர்த்தம். நீ சும்மா இருக்கிற உனக்கு 2,000 ரூபாய் ஓட்டுக்கு தரானா, பெருசா ஓட்ட எதையோ அவன் போட போறான்னு அர்த்தம் என்பதை எப்போது புரிந்து கொள்ள போறீங்க? திமுக ஒரு முறை ஏமாந்தீங்க சரி, 2 முறை ஏமாந்தீங்க சரி, 3 முறை ஏமாந்தீங்க சரி, வடசென்னை தொகுதியில திமுக 11 முறை ஏமாந்திருக்கீங்க. திருடவன் இருக்கிற வரைக்கும் திருடுன்னு இருப்பான், ஏமாறுகிறவன் இருக்க வரைக்கும் ஏமாற்று இருப்பான். அப்ப நாம திருந்தணும், அவனை திருத்த முடியாது. அவன் கருணாநிதி காலத்துல திருடனா, ஸ்டாலின் காலத்துல திருடனா, இவன் உதயநிதி ஸ்டாலின் காலத்துல நவீனமா திருட வந்திருக்கான். அவன் திருடிட்டு தான் இருப்பான். அவன் பொழப்பு திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிறான். அவன் திருந்த மாட்டான், திருடன் திருந்த மாட்டான். அந்த திருடனை திருத்துகிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அது இந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் செலுத்துகிற வாக்கின் மூலமாக கிடைத்திருக்கிறது. என் அன்பிற்குரிய மக்களே, இதுவரைக்கும் யார் யாருடைய பேச்சுக்களை எல்லாமே கேட்ட மைக்கு, கருணாநிதியின் பொய்யை கேட்ட மைக்கு, ஸ்டாலினுடைய பொய்யை கேட்ட மைக்கு, உதயநிதி ஸ்டாலினுடைய பொய்யை கேட்ட மைக்கு, மோடியின் அண்ட புழுகு ஆகாச புழுகை கேட்ட மைக்கு, அண்ணாமலையுடைய அண்ட புழுகு ஆகாச புழுகை கேட்ட மைக்கு, செந்தமிழன் சீமானுடைய உண்மைக்கு, நேர்மைக்கு, நல்ல தலைமைக்கு எடுத்துக்காட்டாக வந்திருக்கிறது இந்த மைக்கு. அதிலே குத்துங்கள் ஒரு ஓட்டு. எதுக்காக எங்களுக்கு ஒளி வாங்கி? இந்த ஒளி வாங்கி எப்படி தெரியுமில்ல, பிஜேபியும் திமுகவும் பழி வாங்கி எங்களுக்கு ஒளி வாங்கி கொடுத்திருக்கு. எங்க சின்னத்திலிருந்து எங்களை பழி வாங்கி இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு இந்த இனத்தின் இன்னல்களை இடிதாங்கி போல நின்று வழிதாங்கி அண்ணன் சீமான் நிற்பதால் அவருக்கு இந்த ஒளி வாங்கி சின்னம் பழி வாங்கி கிடைத்திருக்கிறது. அதிலே ஒரு வாக்கு செலுத்துங்க. இது எதுக்கான ஒளி வாங்கி? ஆற்றுமலர் கொள்ளைக்கு எதிரான ஒளி வாங்கி, கனிமவள கொள்ளைக்கு எதிரான ஒளி வாங்கி, இலவச மருத்துவத்திற்கு ஒளி வாங்கி, இலவச கல்விக்கு ஒளி வாங்கி, நல்ல குடிநீருக்கு ஒளி வாங்கி, திமுகவை தமிழ்நாட்டில் குழி தோண்டி புதைக்க ஒளி வாங்கி, பாஜகவை தமிழ்நாட்டில் ஓட ஓட விரட்ட ஒளி வாங்கி, வட சென்னையில் திமுகவுக்கு சமாதி எட்ட இந்த ஒளி வாங்கி சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்கணும். 70 வருஷமா நம்மளை ஏமாத்திருக்கிறான். 3 வருஷ திமுக ஆட்சி. என்ன சொன்னார் ஐயா ஸ்டாலின் வந்த உடனே? நான் தலைவர் வாக, நான் போய் சொல்ல மாட்டேன், நான் சொல்றதைத்தான் செய்யறதைத்தான் சொல்லுவேன். ஆக நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அனைத்து இல்லத்தரசுகளுக்கும் ஆக அந்த வகையில சீடி சக்கர சித்தப்பா, ஏற்றெழுதி நக்கப்பா அப்படின்னாரு. நக்கிட்டு போயிடுச்சு. ஆட்சிக்கு வந்தா அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் நாங்க. இப்ப திருப்பி தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய். அது என்ன தகுதி வாய்ந்த இல்லத்தரசி? எங்க ஊர் திருநெல்வேலியில புது பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருந்துச்சு ஜங்ஷன்ல. திருநெல்வேலிக்காரங்களுக்கு தெரியும், திருநெல்வேலிக்காரங்க நிறைய வடசன்ல இருக்காங்க. அந்த திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மாம்பழ கடை இருக்கும். அப்போ பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு போய் அந்த மாம்பழ கடைக்கு போனோம்னா தூரத்துல இருந்து அந்த அண்ணாச்சி வித்துட்டு இருப்பாரு.
கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 10 ரூபாய்க்கு மாம்பழமா போட்ட வேண்டியதான். தங்கச்சிக்கு தம்பிக்கு வாங்கி கொடுத்தோம்னு சொல்லி 10 ரூபாய் எடுத்துட்டு போய் நீட்டோம்னா 1/2 கிலோ 10 1/2 கிலோ 10 1/2 கிலோ 10 பாரு. தூரத்துல இருந்தா கிலோ 10, பக்கத்துல வந்து 1/2 கிலோ 10. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் கிலோ 10. ஆட்சிக்கு வந்தா தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் 1/2 கிலோ 10. அந்த வியாபாரிக்கும் இந்த சோவாரி ஸ்டாலினுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல, எந்த வித்தியாசமும் இல்ல. அப்படித்தான் இப்போ 2021 இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் திட்டம் போட்டு அத ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பிறகு கொடுத்து அதுலயும் 2 கோடியே 12 லட்சம் ரேஷன் கார்டுல 1 கோடி பேருக்கு கொடுத்து இன்னும் 1 கோடி 12 லட்சம் கொடுக்காம இருந்து இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சுட்டா மீதி இருக்கவங்களுக்கும் ஓட்டு கொடுப்பாங்களா? எங்களை இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல, எங்களை இன்னும் நீங்களை பைத்தியக்காரனா நினைச்சிட்டு இருக்கல. இன்னும் இருக்கிற இதுல 40 வெற்றி பெறணுமா? இதுல விட சொல்றாங்க 2019 நாங்க பெரும்பான்மையா வெற்றி பெறல, பெரும்பான்மையா வெற்றி பெற்றிருந்தா ஒரு ஆட்டிருப்போம் பாராளுமன்றத்தை. ஏண்டா 39 பேர் நீங்க தானே இருந்தீங்க புதுச்சேரியை சேர்த்து. இங்க தமிழ்நாட்டில் 38, அங்க 1 39. இப்போ 40 ஜெயிக்கணுமா? 40 ஜெயிச்சாதான் பாராளுமன்றத்தில் போய் ஒரு ஆட்ட முடியும். அதனால 40 நமதே, நாடும் நமதே. காங்கிரஸ் ஒரு தேர்தல் அறிக்கை விட்டுருக்கீங்க. இன்னைக்கு தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் பயங்கரமா இருந்துச்சு தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையில கூட காங்கிரஸ் இந்தியாவை ஆள நினைக்கிற கட்சி, மோடிக்கு எதிரான கட்சி, பிரதமர் வேட்பாளரை வைத்திருக்கிற கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னு சொல்லல, கேஸ் விலையை குறைப்பேன்னு சொல்லல, நீட் தேர்வு குறித்து கூட மொத்தமா மழுப்பியிருக்கான். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய திமுக கூரை ஏறி கோரி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானா, அறுக்க மாட்டான் கையில 58 பன்னர்வானா, ஒருத்தனுக்கு எந்திரிச்சே நிக்க முடியலையா. ஆக அந்த வகையில அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான்.